என்னமா அது தாயத்து மாதிரி இருக்கு? தைரிய தாயத்து. இந்திய மண்ணில கண்டெடுத்த யந்திரம். ஏர்போர்ட்ல கிடைச்சது. கண்டதெல்லாம் கழுத்துல கட்டுறதை விட ஒரு தாலியை கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ல. கரெக்ட். தாலி கட்டிட்டு நீ சந்தோஷமா இருக்கியாமா? என்ன விட எனக்கு வாச்சது ஒரு பைத்தியம். அது ஒன்ன கட்டினதுக்கு பிறகு சரி சரி நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கலாமா? அப்புறம் வச்சுக்கலாம். உனக்கு வர போற மாப்பிள்ள ரொம்ப புத்திசாலிமா. அது எப்படி சொல்ற? நாங்க தான் மாப்பிள்ளைய ஏற்கனவே பாத்துட்டோமே. பாத்துட்டியா? ஆமா. எனக்கு நீ பாத்துக்கிற மாப்பிள்ள ஹைடெக் மாப்பிள்ளையா இருப்பானே. ஆமா. மீச எல்லாம் வச்சிட்டு கண்ணாடி போட்டுருப்பானே. கரெக்ட் கரெக்ட். ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வேலைக்கு போக ரெடியா இருப்பானே. ஆமாடி. அவன் கம்ப்யூட்டர் லைன் தானே? ஆமாமா. ஆமா, எங்க 3 பேருக்கும் ஒரே மாப்பிள்ளையா? குழப்ப பாரு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கம்ப்யூட்டர் மாப்பிள்ள பாத்துருக்கோம். இந்தியாவுல இருக்க எல்லா பேரண்ட்ஸும் இப்படிதான் மாப்பிள்ள பாப்பீங்களா? வேற மாதிரி பார்க்கவே தெரியாதா? இல்ல மத்தவங்க எல்லாம் மாப்பிள்ளையே இல்லையா? மாப்பிள்ள அவன் போட்டோ பாத்துருக்காராம். அதுக்கு என்ன? உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். நீ கட்டிக்கலனா அவன் செத்துருவானா? அவன் என்ன கட்டிக்கிட்டாலும் சாகதான் போறான். அவன் என்ன கட்டிக்கிட்டாலும் சாகதானே போறான். அவன் என்ன கட்டிக்கிட்டாலும் சாகத்தானே போறான். மே கம் இன் சார்? நோ. யாரோ கிளையன்ட் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். பிஸியா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். ஓகே பாஸ். இந்த பிஸி இல்ல. அங்க ஏதாவது வேலையை பாரு. ஓ சாரி சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க பியூட்டி பார்லர் தேடி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது பக்கத்து பில்டிங்ல இருக்கு, போங்க. இல்ல டிடெக்டிவ் சங்கர். தட்ஸ் மீ பேப்ஸ், ப்ளீஸ் கம். டவுசர்லாம் ரொம்ப சிறுசா இருக்கு, சீக்கிரம் உட்கார்ந்திருக்கு. யா உட்கார்ந்திருக்கு. ஐ அம் டிடெக்டிவ் சங்கர். இவங்க இவங்க என்னோட கிளையண்ட் தான். இன்டர்நெட்ல இவங்களோட ஆபாச படம் வந்திருக்குன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்க. இந்த கேஸ் நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். வாட்ஸ் யுவர் கேஸ்? எங்க 3 பேரோட பேரண்ட்ஸ் அவங்க பார்த்த மாப்பிளைய தான் எங்களுக்கு கட்டி வைக்கணும்னு உங்களை அப்ரோச் பண்ணதா நாங்க கேள்விப்பட்டோம். ஓ, அந்த 3 கேர்ள்ஸ் நீங்க தானா? பேரு கூட ஏதோ காஜா, பந்து, மோர்னு வருமே. ஐ அம் நந்து. This is Pooja and Charu. ஆஹாஹா, உங்க ஃபாதர்ஸ்லாம் என்ன ரொம்ப பாதர் பண்ணாங்க. அதனால அந்த கேஸ் எடுத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கு கூட கேவலம் 2500 ரூபீஸ் ஃபீஸா வாங்கினதா கேள்விப்பட்டோம். 10,000 அட்வான்ஸா வச்சுக்கோங்க. எங்க பேரண்ட்ஸ் சொல்றத கேக்குற மாதிரி நீங்க நடிக்கணும். ஆனா நிச்சயதார்த்தத்தை நிறுத்துற விஷயத்துல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா. அது வெறும் 2500. 2 சைபர் தான். இது 10,000. இதுல 4 சைபர். இதெல்லாம் சைபர் ஜாஸ்தி, என் சப்போர்ட்டும் ஜாஸ்தி. யூ கேரி ஆன். தேங்க்ஸ். அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க கிளம்பிக்கங்க. பார்த்த மாப்பிள்ள வரும்போது மீட் பண்ணலாம். யா பை. சார், எஸ், ஒரு சின்ன சந்தேகம். கேட்டுக்கங்க. மூஞ்செல்லாம் இன்டர்நெட்ல Dress இல்லாம காட்டினா யார் பாப்பாங்க? வானத்தை போல மாதிரி அண்ணன் தம்பிங்களே பிரியுற இந்த காலத்துல 3 நண்பர்களும் சகோதரர்கள் மாதிரி ஒரே வீட்டுல குடியிருக்கீங்க. அண்ணா, எங்க மேல உன் கண்ணே வட்டரும் போல இது அந்த நெத்தி கண்ணு தானே சொல்ற? பொண்ணுங்களா? பொண்டாட்டி சரோஜ்தேவி விசேஷத்துக்குன்னா அப்படிதான் நடப்பா. ஆனா கொஞ்சம் குண்டா இருக்கு. இது குண்டா இருக்குதா? இத கட்டுறதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தானே தெரியும். அட சும்மா இருப்பா. முதலுக்கே மோசம் பண்ணுவாங்க போல இருக்கு. இது என் பொண்டாட்டி. 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு டிடெக்டிவ் சங்கர் வரவே இல்ல. இப்ப என்னடி பண்றது? அவன் ஃப்ராடுன்னு முதல்லயே தெரியும்டி. அவன் வரலன்னா என்ன? நாமளே விரட்டுவோம். வாங்க. ஏய் சூப்பர் குதிரைங்கடா. இல்ல அப்ப என்னடானா எங்க பொண்டாட்டிகளை பார்த்து குண்டுன்னா இப்ப எங்க பொண்ணுகளை பார்த்து குதிரைன்றியா? புலி மாதிரி வருதுன்னு சொல்றா. பொண்ணுங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப அடக்கொடுக்கமா இருக்காங்க. நீங்களே பேசிட்டு இருந்தே எப்படி? நாங்க மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ப்ளீஸ் கம். வாங்க வாங்க. என்னங்க? என்னாச்சு? எல்லாரும் ஓடிட்டாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி தான் மேரேஜ் நடக்கும்? ஹாய் ஆகாஷ், how are you? I'm fine. இந்தியாவுக்கு போனதும் என்ன காண்டாக்ட் பண்றேன்னு. ஏன் இவ்வளவு லேட்? நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? என் கூட 2 பிசாசுங்க இருக்குல்ல, சாரு பூஜான்னு. அவங்களுக்கு லவ் செட் ஆனதும் நம்ம கல்யாணம். Oh sexy sexy baby. Oh sexy baby. விடாதே. ஏய் விடாதே, அப்படி. நம்ம யாருன்னு காட்டணும். Overtake him. Fast, yeah, fast, fast. இருடி.
ஐயோ செத்துட்டான் போல இருக்கே. அநியாயமா காரை ஏத்தி இவனை க்ளோஸ் பண்ணிட்டியே. அடி பாவி, நீங்க தான ஃபாஸ்டா போசுனீங்க. ரோட்ல தானடி ஃபாஸ்டா போசணும், இவன் மேலே ஃபாஸ்டா போசணும். ஐயோ, என் மேல பழி போடுறீங்க. சரி சரி, கண்டெய்னர்ல யாராவது இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஏய், நீ இங்க இரு, டெட் பாடிக்கு காவலா. ஐயோ, டிரைவர் மட்டும் தான் இருந்திருக்கான் போல இருக்குடி, வேற யாரையும் காணோம். நீ ஏன் இங்க வந்த? எனக்கு பயமா இருக்குடி, அவன் என்னையே மறைச்சு மறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. சரி சரி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். போலீஸ்க்கு தெரிஞ்சா நம்ம மேல தானே கேஸ் போடுவாங்க. அப்புறம் நம்ம 3 பேருக்கும் கம்பி தான், நம்ம வாழ்க்கையே க்ளோஸ் ஆயிடும். பேசாம இங்கே மறைச்சிடலாம். ஐயோ, தண்ணி ஊத்தி பிளட் கிளியர் பண்ணிட்டேன்டி. ஏய், நீ தோடு தோடு. ஏய், அங்க ஒரு பள்ளம் இருக்குடி. எங்க? அங்க. அதுல பணத்தை போட்டு மூடிடலாம். தள்ளுங்கடி. அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு போய் யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிருக்கான்னு பாப்போம். நாம அங்க போறது அப்பா அம்மாக்கு தெரியாதுல்ல? தெரியாதுடி. முக்கியமா நந்துக்கு தெரியாதுல்ல? நோ சான்ஸ் டி. வா. ஓகே. உங்கள யாரு சாரலதா யாரு பூஜா? சாருலதா, பூஜா. உங்களை அரெஸ்ட் பண்றோம். எதுக்காக? கண்டெய்னர் லாரி டிரைவரை கொலை பண்ணீங்கல்ல, அதுக்காக. கொலையா? நாங்களா? எப்போ? சாட்சி இருக்கா? சொதப்பிட்டாளே. சாரு, ஒரு கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான், 2 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான். எலி கொஞ்சம் வர எடுத்துக்கிட்டு சாட்சியா சொல்றேன். அசையாத. இந்த நாக்கு தானே எங்களை காட்டி கொடுத்தது. கனவுல எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? ஆமா. இது பார், கொலை பத்தி பேப்பர்ல வந்திருக்கு. ஐயோ, என்னன்னு வந்திருக்கு? ஐயோ, கத்தாதடி. நாம தப்பிச்சிட்டோம். நம்ம கொலை பண்ண அந்த கண்டெய்னர் டிரைவர். ஏய், அந்த டிரைவர் பாடிய போலீஸ் தேடுதுன்னு நியூஸ் வந்திருக்கு. அப்படியா? ஆனா எங்களுக்கு உன் மேல தான் பயம். ஏன்? தப்பி தவறு யார்கிட்டயாவது உளறிடுவேன்னு. சாரு, அட் எனி காஸ்ட் நமக்குள்ள சண்டை வரக்கூடாது. கொலை பத்தி நம்ம பேரண்ட்ஸ்க்கு எந்த காரணத்திலயும் சந்தேகம் வரக்கூடாது. நம்ம அதெல்லாம் மறக்கணும்னா நமக்கு ரிலீஃப் தேவை. என்ன பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரி மியூசிக் ஆல்பம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பர் ஐடியா. இங்க இருந்தா? இங்க இருந்துல, சிட்டில இருக்கிற நம்ம ஃபிளாட்ல இருந்து. ஹலோ. ஹாய் பூஜா. ஆஷா ஸ்பீக்கிங். ஹாய் ஆஷா, எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? சாரு, நந்துன்னா எல்லாரும் நல்லா இருக்கும். என்ன நீ இந்தியாவுக்கு வரேன்னு சொன்ன, பரவாயில்ல? நான் அங்க வரணும், உங்ககிட்ட நிறைய மேட்டர் பேசணும். ஆனா எப்படி வருதுன்னு தான் தெரியல. பறந்து வாடி, இல்லைன்னா கடையில நீந்தி